தல அஜித் குமார் இவரை பிடிக்காதவங்க அப்படின்னு சொன்னா எங்கேயுமே ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டாங்க. அதாவது மற்ற நடிகர்களுடைய ரசிகர்களா இருந்தாலும் சைட்ல அஜித் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்களுக்கு மட்டும் இல்லாம சினிமா இண்டஸ்ட்ரீஸ், பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாருக்குமே அஜித்தை ரொம்பவே பிடிக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய உதவும் மனப்பான்மை, எளிமையான தோற்றம், அது மட்டும் இல்லாம மற்றவங்க கிட்ட நடந்துக்கிற முறை, அதுக்கப்புறம் அவருடைய பிஹேவியர், இது எல்லாத்தையுமே வச்சு அஜித் குமாரை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிரும். அவருடைய ரசிகர்கள் அவருக்கு செல்லமா தல அப்படின்னு பேர் வச்சு அழைக்கிறாங்க. அவரை நேர்ல பார்க்க முடியல அப்படின்னாலும் அவருக்காகவே அவர் பேர் சொல்ற மாதிரி பெரும் கூட்டமே இருக்கு இவருக்கு ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவரை என்ன சொல்றாங்களாம், பார்க்கறதுக்கு அப்படியே ஹாலிவுட் ஸ்டார் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். அண்ட் இப்போதைக்கு சிறுத்தை சிவா இயக்கத்துல ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. பின்னி மில்ஸ்ல இந்த படத்துடைய படப்பிடிப்புகள் நடந்துட்டு வருது. டான்ஸ் மாஸ்டர் ஷோபியோடைய நடன அமைப்புல ஒரு பாடல் ஒன்று படம் பிடிச்சிருக்காங்க. அதுல அஜித் பயங்கரமான குத்தாட்டம் போட்டிருக்காராம். அதை பார்த்த படக்குழுவினரே அசந்து போயிருக்காங்களாம். ஸோ இன்னொரு பாடல் ஷோபியோடைய நடன அமைப்பிலேயே வெளிநாட்டில் ஷூட் பண்ண போறாங்களாம். அதையும் ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுத்துடணும் அப்படின்னு அஜித் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காராம். ஸோ எவ்வளோ பெரிய மனிதர் இல்லையா, இந்த ஹாலிவுட் ஸ்டார் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதுக்கு நம்ம அஜித் என்னுடைய மனைவியும் இதே தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஷாலினிக்கு ஒரு சின்ன பயம் எப்பவுமே இருந்ததுண்டா. அது என்னன்னா, ஹாலிவுட் ஸ்டார் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி ஹாலிவுட்டுக்கே கொண்டு போயிட போறாங்க அப்படின்னு. ஆக்டிங் பண்ணும்போது எல்லாருமே ஃபுல் இண்டஸ்ட்ரி எதுக்கு உனக்கு இந்த வேலைன்னாங்க. வெற்றிமாறன் படத்தை பார்க்கல. அதே மாதிரி அந்த படம் பண்ணும்போது அவர் ஃபர்ஸ்ட் நான் ஆக்டிங் பண்ணும்போது ஏன் நீ பண்ற அப்படின்னாரு.